அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே போக்சோ சட்டத்தை பற்றிய ஒரு சில செய்திகளை ரொம்ப சுருக்கமாக பார்த்துருப்போம். இதில் நம்ம போக்சோ சட்டத்தினுடைய செய்திகளை விரிவான முறைகளில் நம்ம பார்த்தரலாம். போக்சோ சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள். இச்சட்டம் 18 வயது வரை உள்ளவர்களை குழந்தைகள் என வரையறுக்கிறது. அக்குழந்தைகளின் உடல், மன, அறிவுசார் மற்றும் சமூக வளர்ச்சியை உறுதி செய்கிறது. பாலியல் வன்கொடுமையில் அதிகாரத்தில் இருப்பவரோ, குடும்ப உறுப்பினரோ, அண்டை வீட்டாரோ அல்லது அறிமுகமானவரோ ஈடுபட்டால் அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும். குழந்தை என்ன வாக்குமூலம் கூறுகிறதோ அதை அவ்வாறே பதிவு செய்ய வேண்டாம். பாதிக்கப்பட்ட குழந்தையை அடிக்கடி சாட்சி சொல்ல அழைக்கக்கூடாது. 12 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் போது வன்கொடுமை செய்தவருக்கு மரண தண்டனை வழங்குவதோடு கடுமையான தண்டனைகள் விதிக்க வகை செய்யும் சட்டம் 2018 ஏப்ரல் மாதம் கொண்டு வரப்பட்டது. குற்றவியல் சட்ட திருத்த சட்டம். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா போக்சோ சட்டத்தை படியெல்லாம் இப்போ நிறைய நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், நிறைய நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அது சம்மந்தமான கொஸ்டின்லாம் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அது எதன் அடிப்படையில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குற்றவியல் சட்ட திருத்த சட்டம் அடிப்படையில் சில திருத்தங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. இது இந்திய குற்றவியல் சட்டத்தில் கடுமையான திருத்தங்களை கொண்டு வந்தது. இதன் சிறப்பம்சம் என்னவென்றால், விதிக்கப்படும் அபராத தொகையானது பாதிக்கப்படுபவரின் மருத்துவ செலவை ஈடுகட்டும் வகையில் இருக்க வேண்டும் என்பதாகும். இதில் போக்சோ சட்டத்தினுடைய சிறப்பம்சம் பற்றி நிறைய செய்திகளை பார்த்துருக்கிறோம். நன்றி, வணக்கம்.